ஹாய் ஹாய், அப்புறம் எப்படி இருக்கீங்க? எதனாலும் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல்லே தானே சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி சும்மா ரேண்டமாக நான் எப்படி எல்லாரோடையும் பேசணும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து சும்மா இந்த விலாக் பிளான் பண்ணவே இல்லைண்ணா, சும்மா இப்போ தோணுச்சு, சரி ஃபோனும் ஃபுல் சார்ஜில் இருக்குது, நம்ம இன்றைக்கி ஒரு விலாக் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து என் ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு நினச்ச நேரம் ஒரு விலாக் ஒன்று செய்ய ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் புதுசாக ஒரு ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன். அது வந்து க்ரீன் கலர் கொட்டுக்கொலை, குமாரிகா பிராண்டுன்னு நினைக்கிறேன். கொட்டுக்கொலை பாருங்கள், 1-2 முடி தான், உங்களுக்கு விளங்குதான் தெரியலை. ஷாம்பூ வந்து நல்லா இருக்குது, முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது முடி. அதை போட்டு வாஷ் பண்ணோன்னே அதில் ரிவ்யூ வந்து நான் ஒரு 3/4 பாட்டில் சரி முடியாமல் கொடுக்கல, அது யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். என்ன முடியும் வளர்ந்துருச்சு, இங்கே வரைக்கும் வெட்டினேன். என் பர்த்டே விலாக் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நாங்கள் வந்து ஒரு ஸ்டால் ஒன்று போட்டோம். அது என் பிஸ்னஸ் டிக்டாக் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு அது தெரியும். 5 வருஷமாக பிஸ்னஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன் அப்படின்னா, ஆன்லைன் பிஸ்னஸ். அந்த லொக்கேஷனில் போட்ட செகண்ட் டைம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 4-5 இருக்குது, நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். என்னோடய வத்தலை சர்ச் உள்ளுக்கு ஒரு கார்னிவல் நடக்கும், அந்த கார்னிவல் உள்ளுக்கு தான் ஸ்டால் போட்டிருந்தோம். இது வந்து செகண்ட் இயர். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டால் போட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து அதை இந்த மாதிரி வீடியோஸ் இருக்காமல் இப்படி வீடியோஸ் எடுத்தேன், டிக்டாக்ல அப்லோட் பண்ணேன். அதை நான் இப்போ வீடியோவில் அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தேன் இந்த முறை, அதை வந்து இடையில போடுறேன். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ மூலமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். இந்த ஐப்ரோஸ் நல்லா வளர்ந்துருக்கு சரியா, அதை ஷேப் பண்ணுறதோடையே என் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். எனக்கு எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அந்த மாதிரி கொஞ்சம். ஓகே, let's start. என் ஃபேஸும் கொஞ்சம் குண்டாகிருக்கு, ஏன்னா டயட்டை கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதனால் திரும்ப சபி சீக்ஸ் வந்துச்சு. பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அது வந்து காட்ஸ் கிஃப்ட், என் மதர்ஸ் கிஃப்ட். நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு அப்படி தான். நான் எவ்வளோ மெலிஞ்சாலும் என்ன முகம் ஒடுங்குமே தவிர இது வந்து அப்படியே தான் இருக்கும். எனக்கு அது பிடிக்கும் இனி சரியா. ஆனாலும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு கிடைச்சதை வச்சு ஹாப்பியாக இருக்க முடியாதாக்கு. நான் வந்து அப்படி இல்லை, ஒரு கட்டத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் திருந்திட்டேன். என் மூக்கு இப்படி, எனக்கு இப்படி அப்படி அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க தானே. நமக்கு கிடைச்சதை வந்து நம்ம கிரேட்ஃபுல்லாக நினைக்கணும். ஃபேஸ் ஷேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரேசர் தேவை, எலோ ஜெல் தேவை. நான் யூஸ் பண்ணுற எலோ ஜெல் வந்து ஷெலோ பிராண்டடு, 725 rupees. இதை வந்து நல்ல சுடு தண்ணியில் கழுவணும். இப்போ எனக்கு சுடு தண்ணி வச்சு கழுவிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் சோம்பேறி. எனக்கு மற்றது அலர்ஜிக்கு அப்படி ஆகாது. நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி. இப்போ இது வந்து பிளேட்னால துருப்பிடிக்க பார்க்கும் தானே, அதுக்காகத்தான் அந்த வேலை பண்ணுறது. எலோ ஜெல் கொஞ்சம் போட்டே அதை க்ளீன் பண்ணும். ஏன்னா எலோ ஜெல் போட்டேன்னா அதில் உள்ள டர்ட் இருந்தால் வந்துடும் தானே ஜெல்லுக்கு. ஆனால் நீங்கள் நல்லா கழுவிட்டு அப்படி வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களுக்கு பிள்ளையாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதே, அதனால தான் எலோ ஜெல்ல இந்த மாதிரி போட்டு. எம்டி மஸ்காரா ஸ்டிக் ஒன்று இப்போயுமே வச்சுருக்கேன், இந்த ஐப்ரோஸ் ப்ரஷ் பண்ணுறதுக்கெல்லாம் எடுப்பேன். இது வரைக்கும் சலூனில் போயிட்டு சரி யார்கிட்ட சொல்லி சரி த்ரெட் பண்ணதில்லை. நான் வந்து வெட்டியிருக்கேன். இந்த பிளேட் சீன் எல்லாம் தெரியாதே, அந்த கத்திரிக்கோல் எடுத்து வெட்டியிருக்கேன். இந்த ஷேவிங் ரேசர் அது தெரிஞ்சதுக்கு பிறகு அதில் நான் செய்ய பழகிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸ்பர்ட். நான் இப்போதைக்கு என் ஹேண்ட் மிரர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா என்னையும் உங்களுக்கு தெரியணுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த எம்டி ஸ்டிக் எடுத்து சீவணும். ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சீவணும். பார்த்தீங்களா எனக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னு. இது வந்து இதுக்கு நான் ஒன்றும் செய்கிறதில்ல, இது எனக்கு கடவுள் கொடுத்தது, என் அம்மா கொடுத்தது. இதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து விளக்கெண்ணெய் அப்படிலாட்டி கேஸ்டர் ஆயில் அது போட்டு வளர்த்தாங்க, அது நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணதில்லை.
நான் ஏதாவது இன்கேஸ் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. இப்போ நான் என்ன செய்வேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸஸை வெட்டி கொள்ளுவேன். கதைக்கு வருவோம். எங்களுக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த சர்ச் கமிட்டியில் இருக்கிறாங்க. ஐடியா ஒன்று வந்துச்சு, இப்படி ஒன்று இருக்குது தானே மார்க்கெட்டு இது. அப்போ அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று எடுக்கலாம். ஏன்னா கோவிட் டைம் வந்து இந்த 4 இயர்ஸ் அந்த சர்ச்சில் கார்னிவல் நடக்கலை. அப்போ 4 இயர்ஸ்க்கு பிறகு லாஸ்ட் இயர் தான் நடக்குது இப்போ அந்த கார்னிவல். அப்போ இந்த ரிலேட்டட் பார்ட்டிக்கிட்ட கதைச்சி ஒரு ஸ்டால் ஒன்று எடுத்தோம். அப்படி தான் எங்களுக்கு அந்த ஸ்டால் இது கிடச்சிச்சு. லாஸ்ட் இயர் வாஸ் அ சக்ஸஸ் சரியா. ஏன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம்னால நிறைய பேர் வந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் டல் தான். அப்போ வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் செஞ்சோம். அப்போ வந்து எங்களுக்கு டென்ட்டுக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு, டேபிளுக்கு அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. 2 வீக்ஸ் செய்கிறோம்னா 2 வீக்ஸ்க்கு ஏற்ற அமௌண்ட்டை வந்து அவங்க சொல்லிடுவாங்க, நாங்கள் பே பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டே ஸ்டால் அன்னைக்கு நான் எடுத்த ஒரு சின்ன வீடியோ கிளிப். இது வந்து ஒரு சண்டே தான் ஸ்டார்ட் ஆகிச்சு. ஸோ இது தான் எங்களோட சின்ன ஸ்டால். ஒரு ஸ்டாலுக்கு ஒரு டேபிள் தருவாங்க. போன முறை எங்களோட ஸ்டாலுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன திங்ஸ் விற்றோன்னு சொல்லி. நான் வந்து மெயினாக ஜுவல்லரி தான், இந்தியன் ஜுவல்லரி, ஜிமிக்கி, அதுகள், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், சன் கிளாஸஸ், அந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ், அப்படி ஃபேன்சி ஸ்டஃப். இந்த முறையும் நாங்கள் அதே ஐட்டம்ஸ் தான் செஞ்சோம். இப்படி வைக்கக்கூடாது, என்றைக்குமே இப்படி வைக்கணும் சரியா. அப்போ தான் எங்கள் ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் இருக்காது. பாருங்கள் இவ்வளோ ஸ்லாட், இப்படி வைக்கல, இப்படி. என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அப்படி நீ எங்கே ஐப்ரோஸ் செய்வேன், உன் ஐப்ரோஸ் அழகு அப்படியெல்லாம். நான் வந்து நானே தான் செய்வேன். அழகாக இதை சீவணும். திரும்ப இப்படி தூக்கிட்டு மேலே உள்ள முடியெல்லாம் நம்ம இந்த மாதிரி செய்யணும். ஐயோ பிழைச்சிடக்கூடாது. நான் ஃபோன் கேமரா பார்த்து தானே செய்கிறேன், ஃபஸ்ட் டைம் இப்படி செய்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு மூச்சு வாங்குதே தெரியுமா, நான் அப்படி குனிஞ்சு தான் கதைக்கிறேன், அதனால தான். இப்போ ஓரளவு க்ளீன் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். திஸ் கேமரா டசன்ட் டூ ஜஸ்டிஸ். நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன். போன முறை வந்து எங்களுக்கு பக்கத்து ஸ்டால்லாம் இருக்கிறவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த ஹெல்ப்பெல்லாம் விட இந்த முறை நாங்கள் ஸ்டால் போட்ட நேரம் வந்து பக்கத்து கடை, இந்த பக்கம் உள்ள கடை, முன்னுக்குள்ள கடை, பின்னுக்குள்ள, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஷாப்ஸ் தான் இந்த முறை எங்களுக்கு செட் ஆகிச்சு கிட்டே. அந்த டைமில் சரியான மழை வந்துச்சு. நாங்கள் இருந்தது வந்து கிரவுண்ட்ஸ்னால கீழே புல் தர தானே, மழை வந்தால் சேராகிரும். மாதிரி எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அதுவும் என் யூடியூப் பார்க்குற கொஞ்சம் பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இது ஏன் தெரியுமா பிளாக்காக வந்துச்சு, இதில் இருந்து தானே எடுத்தேன் மஸ்காரா ஸ்டிக், அதனால தான். இந்த முறை எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு சரியா. பக்கத்தில் உள்ள கடைகள் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. லைட் போட்டது 2-3 நாளில் உடஞ்சிருச்சு, புதுசாக வாங்கி போட்டது. பக்கத்தில் உள்ள ஒரு ஃபுட்வேர் ஷாப் ஒன்று இருந்துச்சு. அந்த அங்கிள் உடனே அவரோட லைட்டை கொண்டாந்து வந்து பூட்டியும் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னாரு. ஷாப்பை போடுறதுக்கு இப்போ டேபிள் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செய்யணும் தானே. அப்போ எங்கிட்ட தம்பி ஒரு ஆளை வச்சு தான் செஞ்சோம். இப்போ அவரும் சின்னவர் தான், அவர் வேலை எல்லாமே செய்வார். மற்றபடி எங்களுக்கு பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஹெல்ப்புக்கு யாருமே இருக்கல. அவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒன்று செய்வாங்க, டேபிள்ஸ் எடுத்து போடுவாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அங்கே உள்ள ஒரு ஷாப்லேயே தான் லாஸ்ட் இயர் வந்து எங்களோட ஷாப்புக்கு முன்னுக்கே போட்டிருந்தாரு. அதனால அந்த அங்கிளை தெரியும். அவரோட ஷாப்பில் தான் வந்து நாங்கள் எங்களோட சேர்ஸ், மற்றது அந்த டேபிளுக்கு கீழே ஃபிட் பண்ணுற ஸ்டாண்ட், அது எல்லாமே நாங்கள் வச்சோம். காம்படிஷன் கண்டிப்பாக 100% இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. காம்படிஷன் இருக்கும், பொறாமல் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பேஸில். ஆனால் ஹியூமனிட்டின்றதும் இருக்குது சரியா. அதை வந்து நாங்களும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இன்னொருத்தர்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சது நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்த ஐப்ரோஸ்க்கும் நான் போட்டுட்டு அதோடைய கதையை சொல்கிறேன்.
விசிட் பண்ணவங்களை பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு கிடைச்சாங்க, அக்கா நான் அவங்களோட யூடியூப் பார்க்குறேன், தங்கச்சி நான் அவங்களோட யூடியூப் பார்க்குறேன், நல்லா இருக்குது, வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது. என் கஸ்டமர்ஸே வந்தாங்க, இயரிங்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகாமல் கம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்தாங்க என் யூடியூப் கண்டென்ட்ஸ்க்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் யூடியூப் பார்த்து அங்கே வந்து இப்போ என் கஸ்டமர்ஸ் ஆகினவங்களும் இருக்காங்க. சும்மா ஜென்ரலாக வந்து அவங்களோட வீடியோஸ் பார்ப்பேன், அவங்கள கண்டிருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நான் கூட அலட்டுறேன் அப்படிலாம் நினைக்க வேணாம், சரியா? அவங்க ஒரு சின்ன பர்ச்சேஸ்னாலும் ஒரு 180 ரூபாய்க்கு ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னாலும் எனக்கு அது பெரிய 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 ஹெல்ப். நீங்கள் கொடுக்குற காசுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன், ஆனாலும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி. ஏன்னா சிலாக்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சி வாங்குறீங்க, ஆனால் சிலாக்கள் வந்து எனக்காக வாங்குறாக்கள் அப்படி இருக்காங்க தானே. அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து நான் இன்னும் கிரேட்ஃபுல். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான். எனக்கு வந்து ஏதாவது விருப்பம் இல்லைனாலுமே அந்த பழகுனதுக்காக அப்படின்னு நான் செய்வேன். எனக்கும் வந்து அது இந்த ஸ்டால் மூலமாக கிடச்சிச்சு. அதுவும் இந்த முறை எனக்கு ஏன் ஸ்பெஷல்னால், அந்த யூடியூப் பார்த்துட்டு வந்தவங்க இருக்காங்க தானே, அப்படி வந்தவங்க தான் கூட. அவங்கள வந்து எனக்கு நேரில் மீட் பண்ணிக்கொள்ள கிடச்சிச்சு. அதனால எனக்கு இந்த முறை ஸ்பெஷல் ப்ளஸ் ஹாப்பி. அப்புறம் ஒரு மூணு சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க என்னோடய ஃபோட்டோவெல்லாம் எடுத்தாங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. அவங்களோட வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் சரி, அவங்களும் ஷாக்கிங் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்படி தான் ஃபோட்டோ வந்து செலிபிரிட்டிஸோட மட்டும் எடுக்கிறது இல்லை, ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கும் இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அது நாளைக்கு எங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். அது அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நானும் இன்னொருத்தர் மேலே பாசம்னு வைங்களேன், ஒரு அண்ணாவையோ அக்காவையோ மீட் பண்ணுறேன், தங்கச்சியோ தம்பியையோ, அந்த மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும், அதை ஒரு ஃபோட்டோவாக மாற்றணும், ஒரு மெமரியாக மாற்றணும்னா நான் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பேன். அப்படி தான் நான் வந்து அதை பார்க்குறேன். அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், கேட்டேன் அனுப்புறீங்களா அப்படின்னு. அது வந்து எனக்கும் மெமரபிள் அந்த ஃபோட்டோஸ். எனக்கு பாசம் காட்டுற ஆட்கள் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு செம்ம ஹாப்பி. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களா இருந்தால், இந்த மாதிரி மார்க்கெட் ஐடியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருதா இருந்தால் நீங்கள் வந்து போகணும், சரியா? போனால் தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, உங்களோட ப்ராடக்ட்ஸ் எத்தனை பேர் வாங்குறாங்க, போகுதா இல்லையா அப்படின்றது அந்த ரிசர்ச்சும் நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு வைடு ஆடியன்ஸ் கிடைக்கும், கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கூட கிடைப்பாங்க. இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பார்க்குறவங்க மட்டும் தானே. இதே நீங்கள் ஒரு ஸ்டால் போட்டிங்கன்னு சொன்னால் வந்துட்டு போகிறவங்க, சரியா, வாக்கின் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கூட வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் கார்ட்ஸை கொடுப்பீங்க, இல்லாட்டி பேசுவீங்க, எங்கள்கிட்ட இப்படி ஒரு பேஜ் இருக்குது, எங்களுக்கு இப்படி ஒரு ஷாப் இருக்குது. அப்போ அது மூலமாக ஆட்கள் உங்களுக்கு சேருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால், பிஸ்னஸ் ஓனர்ஸ் நீங்கள் இதை பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக கிவ் இட் அ ட்ரை. உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், சரியா? நாங்கள் எடுத்திருந்த ஷாப் வந்து ரொம்பவே உள்ளுக்கு தான். இது செகண்ட் வீக் நாங்கள் மெயின் வேலே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று எடுத்து தான் ஹட் போட்டிருக்கோம். அதிலேருந்து பார்க்குறப்ப இப்படி வியூ கிடைக்கும். அப்போ ஈவினிங் டைம் தான் ரொம்பவே அந்த நல்லாயிருக்கும், ஆக்டிவாக நல்லாயிருக்கும். ஸ்டாலையும் எனக்கு ப்ராப்பராக வீடியோ எடுக்க கிடைக்கல ஒழுங்காக செட் பண்ணி. ஆனால் டிக்டாக்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். சின்ன கல்ல வேலை ஒன்று செஞ்சேன். ஆஃப் கேமராவில் கொஞ்சம் அந்த எக்ஸஸ் இருக்கிற முடியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கட் பண்ணேன். இப்போ பாருங்கள் இந்த ஐப்ரோஸ் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அங்கே வேறு ஸ்டால் போட்டிருக்கவங்களும் எங்கள்கிட்ட திங்ஸ் வேணுன்றப்ப வாங்கினாங்க. இப்போ நான் வந்து அப்பல் இது பண்ண போகிறேன். நாங்களும் பதிலுக்கு அவங்க ஷாப்பில் இருந்து சின்ன ஐட்டம்ஸ் வாங்கணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போயும் நான் இப்படி வைக்கல, இப்படி தான் வைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். இதே நீங்கள் வந்து புதிய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்லோவாக செய்யுங்க. இதை பாய்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா மேபி உங்களுக்கு சிரிப்பு வரலாம், என்னடா இது அப்படின்னு. சிரிக்காதீங்க, எல்லா கேர்ள்ஸுக்கும் இப்படி வராட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கின், அவங்களோட நேச்சரே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேர்ள்ஸுக்கு வந்து இப்படி வரும். செலோனுக்கு போயிட்டு ஃபேஷியல் த்ரெட்டிங் அதெல்லாம் செஞ்சு தான் இல்லாமாக்குறாங்க. அது வந்து பாய்ஸுக்கு தெரியாது இன் டீட்டெயில். அதனால் நான் சொல்கிறேன். இப்போ இதே நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள கேர்ள்ஸ் செய்கிறாங்கன்னு சொன்னால் சிரிக்காதீங்க. ஏன்னா ஃபேஷியல் ஹேர் இஸ் நார்மல். இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓஹோ அவங்க செல்ஃப் கேர் பண்ணுற
போடுறாங்க, அவங்களுக்கு செல்ஃப் லவ் கூட, அப்படிதான் நீங்கள் வந்து நினைக்கணும். இவங்க ஸ்டைல் கூட, இவங்க ஓவர், என்னோட காசு அழிக்கிறாங்க அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். நான் ஏன் தெரியுமா இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன், அந்த ஸ்டோரி சொல்லலையே. அது வந்து இந்த கத்திரிக்கோல் பார்த்தீங்கன்னா கர்வி, அப்படி ஒரு சிசர்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். ஒரு ஃப்ரெண்ட், அவர் வந்து ஒரு பாய், அப்போ நான் காய்ச்சிக்கிட்டு இருக்க நேரம் இப்போ கிட்ட தான் இருந்து கதைக்கிறோம். இப்போ அவர் கேட்டுட்டாரு, என்னது உங்களுக்கு மீசை வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டுட்டாரு. எனக்கு ஐயோ வெக்கமாயிருச்சு எனக்கு. என்னடா இப்படி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது? அப்போ நான் சொன்னேன், ஓ விட்டா தாடியை வளர்ந்துரும் போல் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து ஈஸி டேக்கிங் தான், எனக்கு அப்படி சீரியஸ் ஆகாது. இப்போ நீ குண்டு அப்படியெல்லாம் சொன்னால் நான் வந்து சீரியஸ் ஆக மாட்டேன், ஏன்னா நான் குண்டு தானே, அதுதானே சொல்லணும். நான் வந்து சிரிச்சிட்டு இருப்பேன். எனக்கு வந்து விஜய் டிவி பிரியங்கா அக்கா அவங்களுக்கு பிடிக்குமா, எனக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கும், ஷீ இஸ் மை குயின் அப்படி சொல்லலாம். அவங்ககிட்ட இருந்துட்டு அந்த பாசிட்டிவிட்டி எனக்கு வந்துச்சு. அவங்கள யாராவது கலாச்சா கிண்டல் பண்ணால் அவங்களே சிரிப்பாங்க. சரி, அதை வந்து அவங்க பாசிட்டிவாக அவங்களுக்கே மாறிடும். அது ஒரு ஜோக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கே மாறும். அது வந்து அவங்களோட மொமெண்ட் ஆகிடும். இதுல இருந்து தான் நான் வந்து அப்பர் லிப் செய்ய, அப்போ நான் சீரியஸாக கவனம் எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபேஸ் த்ரெடிங் எல்லாம் செய்ய மாட்டேன். கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க எனக்கு இருக்க ஃபேஷியல் ஹேர். இப்படி தூரானீங்கன்னா தெரியாது, கிட்ட வந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். இப்போ பாருங்க என் ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது. ஐப்ரோஸை ஷேப் பண்ணனாலையும் அப்பர் லிப்ஸ் ஷேப் பண்ணனாலையும் தான். நீங்களும் வந்து இதை செய்கிறதுனா உங்களோட ஓன் ரிஸ்கில் செய்யுங்க. நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முதல்ல நல்லா ப்ராப்பராக பிஃபோர் கேர் ஆஃப்டர் கேர்லாம் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யணும் எனக்கு வெட்டுப்பட்டிருக்கு, ரத்தம் வந்திருக்கு, ரொம்ப இழுத்துருவேன், ஆர்வக்கோளாறுல அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து செஞ்சு பழகி இப்போ எனக்கு ஒரு ஃப்ளோவில் செஞ்சிட முடியும். எதை செய்ய போனாலும் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க யாராவது வீடியோ பண்ணியிருந்தாங்கன்னா அதை பாருங்கள். 10 வீடியோவாவது பாருங்கள், ஏன்னா 10 பேர் 10 டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்டால் பற்றி சொல்கிறேன். கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறனோ அதே மாதிரி என் பேரண்ட்ஸ்க்கு, என் சிப்ளிங்ஸ்க்கு, என் லவ்ட் ஒன்ஸ்க்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நாங்கள் பேசிக்க மாட்டோம், நாங்கள் வெளியில் அவுட்டிங்ஸ் போயிருக்க மாட்டோம், ஆனால் ஸ்டாலில் வந்து கண்டுட்டு வந்து வாங்கினாக்கள் இருக்காங்க. இந்த பிள்ளைய அப்படி நினைக்கலையே, வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைம். அதே மாதிரி என்னையோட நல்லா பழகிட்டு தெரிஞ்சு என்னைய இப்படி க்ராஸ் பண்ணி போனவங்களும் இருக்காங்க, சரியா? அதனால எனக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லை. எனக்கு நல்லோம் ஆக்கள் இப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. நான் ஒரு காலத்தில் யாருனாலுமே நான் இப்படி செஞ்சுருக்கேன், எனக்கு ஏன் இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து அது எனக்கு பழகிடுச்சு. நான் ஏன் இது ஷேர் பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு இவெண்ட்ல இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லலையே, ஜங்ஷன் டு ஜங்ஷன் குப்பை போடுறதுக்கு கார்பேஜ் பின் வைக்கல, சரியா? நிறைய கிராஸ் லேன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயும் ஸ்டால்ஸ் இருக்கும். ஒரு 1-2 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய ரோடுகளில் குப்பை போட தொடங்கிட்டாங்க. அழகா வர்றாங்க, கையில் வச்சுக்கிட்டு தான் வரங்களோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, திங்ஸ் பார்க்குற மாதிரி எங்களோட டேபிளுக்கு கீழே வீசிட்டு போயிருப்பாங்க போல். இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணக்குள்ளே பார்த்தா நிறைய பாட்டில்ஸ், பேப்பர்ஸ், ஐஸ்கிரீம் பேப்பர்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும், எந்த நாளும் மாதிரி இருக்கும், சரியா? குப்பைகள் செய்கிறது தானே எங்களுக்கும், அது எல்லாமே நாங்கள் சேர்த்து வச்சுட்டு தான் ஈஸியாக ஒரு பேக்கில் கட்டி வச்சுட்டு தான் போவோம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு. நான் யாரையுமே ஹர்ட் பண்ணவோ சொல்லி காட்டவோ சொல்லலை. ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து குப்பை போட நிப்பாட்டுங்க, ஏன்னா உங்களோட கண்ட்ரி, சரியா? கிளீன் பண்ண வாராக்களும் வந்து அதை கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க, நீங்களும் கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலையை செய்வீங்க. இந்த குப்பை போகிறது வந்து ஒரு மெனஸ் இல்லாத விஷயம். நானும் பண்ணியிருக்கேன் தான், லெவலில் இருக்க நேரம் நானும் அது மாதிரி செய்கிறேன். அது இல்லாமல் பண்ணேன்னா நல்லோம் அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஃபீல் பண்ணேன். நீங்கள் மாறினீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை செய்ய விடாமல் பண்ணுவீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்கள செய்ய விடாமல் பண்ணுவீங்க. அந்த வேர்ல்டு மாறுறது வந்து அப்படித்தான். நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு கார்னிவல் போகிறீங்களா, திருவிழா போகிறீங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, வீசுறதுக்கு இடம் இல்லையா, பின் ஒன்று இருக்கான்னு தேடுங்க. இல்லாட்டி அழகாக அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு எக்ஸஸை நக்கி சரி எடுத்துருங்க, சரியா? சாப்பிட்டு அழகாக அந்த பேப்பரை சுற்றி அவங்களோட பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சு வீட்டுக்கு வந்து வீசுங்க. நான் வந்து கடைப்பிடிக்கிற ஒரு நல்ல விஷயத்தில் இதுவும் ஒன்று, சரியா? எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எந்த வீடியோ பார்க்குறாக்க நீங்கள் நாளைக்கு அது செய்யாமல் விடுவீங்க தானே, உங்களுக்கு அது நம்மளும் இது செஞ்சோம், இது நாளைக்குலேருந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வரும். இதை வந்து நான் ஒரு பிளாட்ஃபார்மாக எடுக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல. க்ளீன் பண்ணுற எல்லாருக்காகவும் நான் சொல்கிறேன்,
இது ஒரு நல்ல பழக்கம் கைஸ், சரியா, நல்ல பழக்கம். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட். நான் வந்து பிஸ்னஸ் உமன், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் தானே. பாருங்கள், பேக்கேஜிங் போர்ட்ஸ், கேமரா ஸ்டாண்ட் ஒன்று தொங்குது, அப்புறம் இங்கே வந்து என்ன பிஸ்னஸ் சப்ளைஸ் அப்படி இப்படி இருக்குது. நான் எப்படி இருக்கோ அதே மாதிரி காட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். இந்த கதைக்கு வருவோம். இப்போ ஒரு நாள் வந்து அந்த வருஷத்துலேயே செம்ம அட்டை மழை மாதிரி அன்னைக்கு தான் பெஞ்சிச்சு. பேய போறீங்க. கேனோப்பி ஹட் ஒன்று மாதிரி தான் நம்ம போட்டிருந்தோம். அப்போ சைடில் வந்து வேறு துணி எதுவுமே போட்டு மாதிரிக்கல. அப்படி ஒரு மழை. நீங்கள் சொல்கிறீங்க ஹட்டுக்கு கீழே இருந்துமே நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். யோசிச்சு பாருங்கள், இடையில வந்து சாரில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவ்வளோ ஹெவியாக வந்துச்சு. என் இயரிங்ஸை நான் நனையாமல் பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன்னா, ஏன்னா என் இயரிங்ஸில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா கரல் பிடிச்சிரும். ஏன்னா ஆக்சிடைஸ் இயரிங்ஸ் உங்களுக்கு தெரியுமே விஷயம். சுத்தப்பட்டோம் அந்த மழை டைமில். கீழேயும் சேரு, காலையும் வைக்க முடியல, கால் புதையுது சேருல. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கொள்ள வேண்டியும் வரும். வெதர் கண்டிஷன் வந்து ரொம்பவுமே சூடாக வந்துச்சு, அது ஓகே. முன்னுக்குள்ள ஷாப்ஸ் எல்லாம் பாருங்களேன், அது வந்து ஃபுல் ஹட்டெல்லாம் அடித்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணது. ஆனால் நெக்ஸ்ட் டே சொன்னாங்க அவங்க விற்க வச்சுருந்த செருப்பில் பாதி நனைஞ்சிருச்சுன்னு சொல்லி. அந்த ரொம்ப மழை வந்தது வந்து நிறைய கடைகள் வந்து 1 வீக்கோடே மூடிட்டாங்க. செகண்ட் வீக் நிற்கலை. உடுப்படுத்தம்னு சொன்னால் அது வந்து மழைக்கு நனைஞ்சா மழை தண்ணி பட்டு ஸ்பாட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அது ஹேண்ட்பேக் செய்கிற பக்கத்து கடை இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க வெயிலுக்கும் வந்து அந்த லெதர் உருகிருமா, ரொம்ப வெயில் அடித்தாலும். மழை வந்தாலும் ஒரு மாதிரி பூஞ்சனம் பிடிக்கிற மாதிரி போயிருமா. இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வெதர் கண்டிஷன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு தான் சொல்லணும். எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்திருந்தாலுமே இந்த இடத்துல நாங்கள் லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த இயரும் ஹாப்பியாக தான் இருந்தோம். ஏன்னா அட் தி எண்ட் எங்களுக்கு ஒரு சேலாவது வந்திருக்கும். அது நினச்சி ஒரு சேல் இல்லை, ஆப்வியஸ்லி நிறைய சேல் வந்திருக்கும். அதனாலே நாங்கள் ஹாப்பி தான். பக்கத்து கடையை கலட்டி அழகாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஷாப்பை விசிட் பண்ணி ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ, இன்க்ளூடிங் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறதோட அவங்களுக்கும் சொல்லிவிட்டு, அண்ட் யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாங்காட்டியும் வாங்கினாலும் பரவாயில்ல சொல்லிட்டு சரி போனாங்க, இப்படி பண்ணிங்க நான் பார்ப்பேன் அப்படின்னு. அவங்களுக்கும் தேங்க்யூ. நான் என்னென்ன திங்ஸ் அங்கே வாங்கினேன்னு காட்டுறேன். ஆனால் நிறைய ப்ரைஸஸ் எனக்கு மறந்துருச்சு. நான் ஸ்க்ரீனில் போட்டு க்யூட்டாக இருக்கும் உன்னோட ஹேர் ஸ்டைல். நாங்கள் செய்கிறத பொறுத்து தான் இருக்குது. வச்சு ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் க்யூட்டாக க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு போடுறேன், சரியா? பர்ஸ் வந்து 100 ரூபாயோ எங்கேயோ. இது நான் ஏன் வாங்கினேன்னு சொன்னால், எங்களோட பர்ஸில் காசு வைக்காமல் 1-2 நாங்கள் இந்த மாதிரி வேறு எங்கேயாவது வச்சோம்னா நாங்கள் மறந்துடுவோம் தானே. ஆனால் அது எங்களுக்கு தேவையான டைம் இருக்கும். அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இதில் போட்டு வைக்க அது க்யூட்டாக இருந்துச்சு. 100 150 ஏதோ. என்னடா எனக்கு மட்டும்தான் வாங்கினேன்னு பார்த்தீங்களா? ரெத்திகனுக்கும் நான் டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன், அது வீடியோ எடுக்கலை. அப்புறம் என் பெட்ரூம்க்கு ஒரு மேட்டும் வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து கேஷாகவே கொடுத்துட்டேன், உங்களுக்கு விருப்பமானதை வாங்கிக்கோங்கன்னு. என்னோடய சித்திக்கு ஒரு பேர் ஒன்று வாங்கினேன். இப்போ எல்லாமே சேர்த்து 3007 4000 அப்படி ஏதோ ஒரு ரேட் ஒன்று சொன்னார். அதுவும் எங்களோட முன்னுக்கு கடையிலே அண்ணா தான். திரும்பியும் சொல்கிறேன், இந்த ஸ்டாலுக்கு, என்ன பிஸ்னஸ்க்கு, என்ன யூடியூப்க்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ. ஹெல்ப் பண்ண போகிற எல்லாருக்குமே தேங்க்யூ. அதோட 2200 ஏதோ சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். நான் இன்னும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, டு பி ஆனஸ்ட். ஏர்ன் பண்ணால் நான் கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுவேன். ஆனால் ஏர்ன் பண்ணாட்டே எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட், எனக்கு அன்பு கொடுக்க க்ரௌட் ஒன்று வந்து நான் கெயின் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஹாப்பி. உங்கள் சப்போர்ட்டை வந்து இதே மாதிரி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் டே. அங்கே ஒரு 11:50 மாதிரி இருக்கும் நைட். அப்போ ஷூட் பண்ண இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, stay happy and stay safe. Bye.